இறைவன் திருமலை குர்ஆன்ல கடுமையாக அந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார். வமை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கின்றாரோ, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். நமக்கு எல்லாம் வரலாறு தெரியும். என்னது? தூக்கி போட்டதுமே அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. அந்த நெருப்பை குளிர செய்து விட்டோம்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். ஆனால் அந்த குளிர்வதற்கு முன்னால் இப்ராஹிம் நபியை தூக்கி போடும்போது அவங்க சரி இருக்கலாம் அல்லவா, அவர்களுக்கு தகதாக பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்கலாம் அல்லவா. ஆனாலும் என்ன செய்தார்கள்? எனது மேனியை நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கினாலும் சரி, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதில் அவன் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டிவயல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் குழுமியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான தருணத்திலே கொள்கை உறுதி என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறுமையில் இறைவன் தரக்கூடிய அந்த சுவனத்தை லட்சியமாக கொண்டுதான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அந்த அடிப்படையிலே மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இந்த உலகத்திலே இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே நல்லறங்களில் ஈடுபட்டு விட்டால் அந்த சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்திலே ஐவேளை தொழக்கூடியவர்களாக பலர் இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் பல பொருளாதாரங்களை அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான் என்று சொன்னால் ஜகாத் போன்ற கடமைகளையும் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு செய்து வருகிறோம். இதனுடைய அடிப்படை எதுவாக இருக்கிறது? ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் என்று சொன்னால், இதன் மூலமாக மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதுதான் நமது லட்சியம் என்ற அடிப்படையிலே அந்த சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அமல்களாக இது போன்ற நல்லறங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நல்லறங்கள் எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதுதான், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அமல்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் இதையும் தாண்டி ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் கொள்கை என்று சொல்லக்கூடிய, இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய, இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை. இதை சரியான முறையிலே அடிப்படையாக எவருடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான், அவர்களுடைய அமல்கள்தான் அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். இறை நம்பிக்கை இல்லாமல் எத்தகைய பெரிய அமல்களை செய்திருந்தாலும், எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்களை தான தர்மங்கள் செய்திருந்தாலும், லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஒன்றுக்கு பல முறை ஹஜ்ஜி செய்து விட்டு வந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே அது எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ்வை சரியான முறையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா,
நம்ப வேண்டிய முறையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா? அதை தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் நம்மை படைத்தான் என்பதை மட்டும் நம்பினால் மட்டும் ஒரு இறை நம்பிக்கையாளராக ஆகிவிட முடியாது. இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை படைத்தான் என்று நம்புவதோடு அந்த இறைவனுக்குரிய ஆற்றல், இறைவனுக்குரிய பண்புகள், அதில் எந்த ஒன்றும் எவருக்கும் இல்லை என்று நம்ப வேண்டும், எந்த படைப்புக்கும் இல்லை என்று நம்ப வேண்டும். அதே போன்று இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒரு வணக்கத்தையும் இறைவனை தவிர வேறு எவருக்கும் செலுத்த மாட்டேன் என்று நம்புறமே, இதுதான் இறை நம்பிக்கையினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. இதற்கு மாற்றமாக ஒருவர் செயல்பட்டார் என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கை என்பது சுக்குநூறாக நொறுங்கிவிடும். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மக்கத்து முஷ்ரிக்குகள், அல்லாஹ் இல்லை என்று மறுத்தார்களா? மக்கத்து காபிர்கள் என்று சொல்கிறார்களே, அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்திருந்த அந்த இஸ்லாத்தின் எதிரிகளாக வரலாற்றிலே பார்க்கப்படுகின்ற அபூ ஜஹல் என்பவன் அல்லாஹ் இல்லை என்று சொன்னானா? அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தான் படைத்தான் என்று நம்பினார்கள். அல்லாஹ் தான் தனக்கு ரிஸ்க் வழங்குவதாக நம்பினார்கள். ஆனாலும் அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் செய்த தவறு என்ன? அல்லாஹுவை நம்பினார்கள். அல்லாஹ் தான் தனக்கு மலையை இறக்கிறான் என்று நம்பினார்கள். அல்லாஹ் தான் இந்த வானம் பூமி அனைத்தையும் படைத்ததாக நம்பினார்கள். ஆனால் இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சில வணக்கங்களை இறைவன் அல்லாதவர்களுக்கு செலுத்தினார்கள். அதனால் அவர்கள் ஷிர்க் முஷ்ரிக்குகள் என்று தள்ளப்பட்டார்கள். இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய பண்பு எந்த இடத்தில் இருந்து கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே, எந்த மொழியிலிருந்து கேட்டாலும், எத்தனை நபர்கள் கேட்டாலும், ஒரே நேரத்தில் கேட்டாலும் செவியேற்கக்கூடிய ஆற்றல் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அந்த இறை நம்பிக்கையிலே தடுமாறி இறைவன் எப்படி செவியேற்பானோ, இறைவன் எப்படி பார்ப்பானோ, அதே போன்று சில பெரியவர்கள் பார்ப்பார்கள், சில முன்னோர்கள் பார்ப்பார்கள், சில மகான்கள் பார்ப்பார்கள், சில நல்லவர்கள் பார்ப்பார்கள் என்று இறைவனுக்குரிய ஆற்றலை, இறைவனுக்குரிய பண்புகளை வேறு ஒருத்தருக்கு இருப்பதாக நம்பினார்கள். அவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்தார்கள். ஏன் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் போய் கேட்டா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்றுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன விளங்குது? அவர்கள் அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கல, அல்லாஹுவை விட்டு விட்டு வேற கடவுளை வணங்கவில்லை. அவர்கள் செய்தது என்ன? அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் வணக்கம் செலுத்தலாம், வணங்கலாம், துவா செய்யலாம், அவங்கள்ட்ட போய் உதவி தேடலாம், அவர்களிடத்துல போய் சஜிதா செய்யலாம், அவர்களுக்கு போய் நம்ம இறைவனுடைய ஆற்றல் இருப்பதாக, அல்லாஹ் எப்படி செவியிருப்பானோ அதே போன்ற ஆற்றல் இருப்பதாக நம்பலாம் என்று அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய பண்பை வேறு ஒருத்தருக்கு இருப்பதாக நம்பினாங்களே. இந்த ஒன்றிலேயே அவர்கள் செய்த அனைத்து நல்லறங்களும் அடிபட்டு போய்விட்டது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பாவமாக வர்ணிக்கிறது. இந்த பாவத்திற்கு நிகர் எந்த பாவமும் இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்றான் அல்லாஹ். மற்ற பாவத்தை கூட யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்கள், அதற்கு கீழ்நிலை உள்ள பாவங்களை கூட தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு இணையாக எந்த பொருளையோ, எந்த மனிதனையோ, எந்த படைப்பையோ ஒருவன் வைத்து விட்டால், அவனுக்கு அதே நிலையில் அவன் மரணித்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, நிரந்தரமான நரகம் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆன்ல கடுமையாக அந்த பாவத்தை குறித்து வச்சமுட்டி எச்சரிக்கிறான். வமன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கின்றாரோ, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒரு பாவமாக, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாவமாக இந்த இணை வைப்புங்கிறது இருக்குது. அப்ப அந்த இணை வைப்பினுடைய வாடை கூட தம் மீது படிய விடாமல் அல்லாஹ்வை மட்டுமே நம்பி, அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடி, அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்து, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடுகிறோமே, இதுதான் கொள்கை உறுதி என்பது. கொள்கை உறுதி என்பது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவன் மீது மட்டுமே தவக்கல் வைப்பது, அவன் மீது மட்டுமே தன்னுடைய ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் சாற்றுவது. எந்த அளவுக்கு என்றால், உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு கொள்கை உறுதிக்கு உதாரணமாக
ஒரு இறை தூதருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல ஒரு இறை தூதரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறை தூதர் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதராக அல்லாஹ் சொல்கிறான் என்றால், எந்த ஒரு நபியை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தை ஒரு இறை தூதரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சிறப்பு அம்சம் அது? உற்ற தோழர் என்று அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு உற்ற தோழர். உற்ற தோழர்னா யோசிச்சு பாருங்க. இறைவனுக்கு உற்ற தோழர் என்றால் அகில உலகங்கள் அனைத்தையும், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு ஒருத்தர் அல்லாஹ் ஒருவரை தோழராக ஆக்குகிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை விட ஒரு சிறப்பு இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த தூதர் யாரு? சொல்லுங்க பாப்போம். யாருமா அந்த தூதரு? யாரு அல்லாஹ் உற்ற தோழருங்கிறான்? அது ஏன் ஒரு லேட்டா வருது? நீ லேட்டா வர்றவங்க பதில் சொல்றாங்க. ஒரு நேரம் கேட்டுக்கு இருந்தீங்க, பதில் கேட்டதும் வந்திருக்கணுமே. அப்ப 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் உற்ற தோழர், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர்னால அந்த இறை தூதர் ஞாபகத்துக்கு வரணும். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழராக ஆக்கி கொண்டான். ஏன் உற்ற தோழராக அல்லாஹ் ஆக்குனா? இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன, இப்ராஹிமை பல கட்டளைகள் மூலமாக சோதித்த போது அவரது இறைவன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கட்டளைகள் மூலமாக சோதித்த போது அனைத்திலும் அவர்கள் மகத்தான வெற்றி கண்டார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். அதிலே ஒரு சோதனை என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த சின்ன பிராயத்திலிருந்து இப்ராஹிம் நபியுடைய வரலாறை கேட்டிருப்போம். எப்போதெல்லாம் ஹஜ் பெருநாள் வருதோ அப்போதெல்லாம் இந்த வரலாறுகள் அப்படி மெய் சிலிர்க்க பேசப்படும். அதிலே ஒன்று எடுத்துக்கொள்வோமையானால், ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துரைத்த போது ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்த்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்கு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தனி மனிதர் தான் அன்னைக்கு அந்த கொள்கையில, ஏகத்துவ கொள்கையில இருந்திருக்கிறாங்க. அவர்களை தவிர அவருடைய இளமை பருவம், அதுவும் முதுமையில கிடையாது, இளமையிலேயே அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அந்த இளமையிலேயே ஏகத்துவத்தை உறுதியாக எடுத்து சொன்னார்கள். அப்படி எடுத்து சொல்லுகின்ற போது தன்னுடைய குடும்பத்துல கூட ஆதரவு கிடையாது. தன்னுடைய தகப்பனார் சொல்லுகிறார், இந்த கொள்கையை நீ சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை, உன்னை கல்லால் அடிச்சு கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இதுக்கு மேல நீ இதை பத்தி என்கிட்ட பேசுனீனா கல்லால் அடிச்சு கொள்வேன். யாரு? தகப்பன் சொல்லுகிறார். கடைசியில ஊர்ல மற்ற யாராவது ஆதரவு இருந்துச்சா அவங்களுக்கு? எந்த ஒரு ஆதரவு கரமுமே இல்லாத அளவிற்கு கடுமையான எதிர்ப்பு. ஆதரவு மட்டும் இல்லாமல் இல்ல, எதிர்ப்பும் சேர்த்து ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறது? அவர்களை ஊர் துஷ்பிரயோகம் செய்கிறது. ஒரு கட்டத்துல இந்த கொள்கையை பிடிக்காத, இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கையினுடைய எதிரிகளாக இருந்த அந்த மக்கள், அந்த ஆட்சியாளர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போட்டு பொசுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இதை விட ஒரு சோதனை ஒன்று இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நெருப்ப இந்த உலகத்துல ஒருத்தன் ரொம்ப ஒரு கஷ்டத்துல தன்னுடைய மேனியில மண்ணெண்ணெயை ஊற்றி கொண்டு துடிக்கிறதெல்லாம் பார்த்திருப்போம் நெருப்புல. ஆனா எந்த நெருப்பை பற்றி எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இருக்கும்போது, அது மாதிரியான செயலை நோக்கி பயணிக்காத ஒரு நிலையில் இருக்கும்போது, ஒரு சமூகம் சேர்ந்து கொண்டு, ஊரே சேர்ந்து கொண்டு நெருப்பு குண்டத்தை தயாரித்து அந்த கொதிக்கிற நெருப்புல ஒட்டுமொத்த மேனியும் கொண்டு போய் போட்டு பொசுக்கிறதுக்கு முடிவெடுக்கிறார்கள் என்று தெரிந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். அது அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? இப்ராஹிம் நபிட்ட, இனிமே இந்த கொள்கையை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, இந்த கொள்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடாது, அதை விட்டு நீங்க நான் சமரசம் ஆயிட்டேன், இனி நான் அந்த மார்க்கத்தை சொல்ல மாட்டேன், நான் உங்களை போன்றே நானும் அதே மாதிரி இருந்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவங்க நெருப்பு குண்டத்துல போட்டு பொசுக்குறேன்னு சொல்லுவாங்களா? அது அந்த மாதிரியான நடவடிக்கையில் இறங்கி இருப்பாங்களா? இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு செயலை அவர்கள் செய்கின்ற போது கூட
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருந்தார்களே, அதுதான் கொள்கை உறுதி. கொள்கை உறுதிக்கு என்ன அடையாளம்னா, நீ எத்தனை பெரிய பெரிய ஒரு நெருப்பு கிணறை வைத்துக் கொண்டு அதில் கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்புல என்னுடைய மேனியை போட்டு பொசுக்கினாலும் சரி, இந்த கொள்கையை விட்டு ஒருபோதும் நான் சருகிவிட மாட்டேன். இந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் ஒரு அணு அளவு கூட பின்வாங்கிவிட மாட்டேன். ஈமானை விட்டும் நான் தடம் புரள மாட்டேன், சருகிவிட மாட்டேன் என்று உறுதியாக நின்றார்களே, அந்த உறுதிதான் ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்றைக்கு கூட நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பல எதிர்ப்புகளை நாம் சந்தித்திருப்போம். இதே வெட்டி வயல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எந்த அளவிற்கு ஏகத்துவ கொள்கையை பின்பற்றியவர்கள் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் என்பதை மறந்திருக்க மாட்டோம். இது 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போக தேவையில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் சொன்ன கொள்கை என்ன, எதை அப்படி மக்கள்கிட்ட சொல்லிவிட்டோம்? ஆட்டம் பாட்டம், ஆர்கெஸ்ட்ரா, கச்சேரி, வான வேடிக்கை, கூத்து கும்மாளங்கள் இதுவெல்லாம் கூடாது என்று சொன்னோம். என்னப்பா சொன்னோம்? இறைவன் ஒருவனை மட்டும் வணங்குங்க, இறைவனை தவிர வேறு எவரையும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். அத்வாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லிவிட்டு, இந்த கலிமாவுக்கு மாற்றமாக இறந்தவர்களுக்கு முன்னால் பிரார்த்தனை செய்வது, அங்கே தேர் இழுப்பது, அங்கே திருவிழா நடத்துவது, கொடிமரத்தை தொட்டு முத்தம் குந்துவது, கொடிமரத்தினுடைய மணலை அள்ளுவது, அங்கே போய் ஆட்டம் பாட்டம் கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா வான வேடிக்கை என்று நடத்துவது, இன்னும் பல்வேறு கூத்து கும்மாளங்களை நடத்துவது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல் என்று பகிரங்கமாக பிரச்சாரத்தை செய்கின்ற நிலையிலே அதற்கு ஒட்டுமொத்த ஊரும் அரவணைத்ததா அல்லது ஆதரவு கரம் கொடுத்தார்களா? ஊர் நீக்கம் செய்தார்கள். மீறி பேசினால், இது போன்ற ஏகத்துவத்தை தௌஹீதை எங்கள் ஊருக்குள் நீங்கள் பிரச்சாரம் செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உங்களுடைய திருமணங்களை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம், உங்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய மையவாடிகளிலே அடக்கம் செய்ய விட மாட்டோம். அதையும் தாண்டி மீண்டும் நீங்கள் பிரச்சாரம் செய்தால் பல கும்பலை வைத்து, ரவுடி குண்டர்களை வைத்து உங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அது போன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா இல்லையா? பல்வேறு சகோதரர்களுடைய மண்டை உடைக்கப்பட்டதா இல்லையா? இந்த ஏகத்துவத்தை கடைபிடிச்சதுனால. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு சோதனை, எவ்வளவு ரத்தம் சிந்தி, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்திற்கு பிறகு இந்த மர்கஸ் உருவாயிருக்கிறது, இந்த ஊரிலே தௌஹீத் வளர்ந்திருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்கின்ற போது அவர்களுக்கு வந்த சோதனையோடு ஒப்பிடும் பொழுது இதுவெல்லாம் சோதனையே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பட்ட கஷ்டத்தோடு இதை ஒப்பிடும் போது, இன்னும் நம்மளை மிரட்டினாங்களே, என்ன மிரட்டினாங்க? தஃப்தர் தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டினாங்க. ஊர்ல அடக்கம் செய்ய சந்தூக்கு தரமாட்டேன், ஜனாசாவுக்கு அடக்கம் செய்ய இடம் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி எதிர்ப்பையா அன்னைக்கு சந்தித்தார்கள் இப்ராஹிம் நபி? இப்ராஹிம் நபிக்கு வந்த எதிர்ப்பு என்ன? உனது மேனியை நெருப்பில் போட்டு பொசுக்குவோம். அப்படிப்பட்ட மிரட்டலோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, அதை ரெடி செய்தார்கள், அதை நெருப்பை தயார்படுத்தினார்கள். அதுல தூக்கி போடும் போது இப்ராஹிம் நபிக்கு இருந்த உறுதியின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, அல்லாஹ் பாதுகாத்து விட்டான், அது வேற விஷயம். ஆனால் தூக்கி போடக்கூடிய நிலையில இப்ராஹிம் நபியுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது அங்கதான் யோசிக்கணும். தூக்கி, நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், என்னது? தூக்கி போட்டதுமே அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, அந்த நெருப்பை குளிர செய்து விட்டோம்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். ஆனால் அந்த குளிர்வதற்கு முன்னால் இப்ராஹிம் நபியை தூக்கி போடும்போது அவங்க சருகி இருக்கலாம் அல்லவா, அவர்களுக்கு தகுந்தாங்க பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்கலாம் அல்லவா. ஆனாலும் என்ன செய்தார்கள்? எனது மேனியை நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கினாலும் சரி, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதில் அவன் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். எனது குடும்பம், எனது உறவு, எனது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் என்னை கைவிட்டாலும் சரி, ஒட்டுமொத்த ஊர் உலகமே சேர்த்து என்னை நெருப்பி குண்டத்திலே போட்டு பொசுக்கினாலும் எனது இறைவன் என்னை கைவிட மாட்டான்.
எனக்கு பொறுப்பாளனாக அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து விட்டேன், ஹஸ்பி அல்லாஹ், அவன் எனக்கு போதும் என்று சொன்னார்களே, அதுதான் ஈமானிய உறுதி, அதுதான் கொள்கை உறுதி. இந்த கொள்கை உறுதிதான் இறைவன் நமக்கு இந்த உலகத்திலே இந்த ஏகத்துவத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக சில நேர கட்டங்கள்ல, பல்வேறு கட்டங்கள்ல நமக்கு சின்ன சின்ன சோதனைகளை தருவான். அந்த சோதனை என்பது இந்த நெருப்பில் போட்டு பொசுக்கப்படுவதை போன்று இருக்காது. சின்ன சோதனைகள் தான் தருகிறான். அதுல கூட இன்னைக்கு பலர் காணாம போயிடுறோம். அந்த சோதனைகள்லயே பலர் தடம் புரண்டு விடுகிறோம். ஆனா நெருப்பில் போட்டு பொசுக்கப்படும் போது இருந்த உறுதி இருக்கிற இப்ராஹிம் நபிக்கு, அதை நம்ம மெய்சில் இருக்கிறோம். அது போன்ற தியாக மனப்பா நமக்கு வரணுங்கிறோம். ஆனா உண்மை நிலை என்னன்னு கேட்டா, அது மாதிரி வராவிட்டாலும் இறைவன் தரக்கூடிய சின்ன சோதனையிலேயாவது உறுதியா இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு பல ஏகத்துவாதிகளாக இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறோம். சில சகோதரர்கள் பட்ட அடி, அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் பட்ட உழைப்பு, இன்றைக்கு அல்லாஹ் அவர்கள் மூலமாக நமக்கு இறைவன் நமக்கு இந்த நேர்வழி தந்திருக்கிறான். இந்த நேர்வழிக்காக, இதில் நிலைத்திருப்பதற்காக எந்த அளவுக்கு நாம் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய உள்ளத்தோடு உரசி பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு என்றால், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது பல சகோதரர்களை பார்க்கிறோம். நான் தௌஹீத்வாதி, நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவன் அப்படிங்கிறார். தௌஹீத்வாதினா என்ன? தௌஹீத் கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டு ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருப்பது. ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருப்பதுன்னா இணை வைப்பின் பக்கம் போறது மட்டும் கிடையாது. இணை வைப்பின் பக்கம் போகாம இருக்கும். தர்காக்கு போகலையில, தாயத்து கட்டளையில, நாங்கள மௌலுது ஓதலையில, ஷிர்கின் வாழை கூட தமிழ் படியலையே, அதனால தௌஹீத்வாதி என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையில் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அதனுடைய அடையாளம் எது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு தீமையை நீங்கள் கண்களால் கண்டால், ஒரு தீமையை ஒருவர் கண்களால் கண்டால் அதை தன்னுடைய கரத்தால் அதை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஹுவ முஃமின், எவர் ஒருவர் தீமையை கண்களால் காணும் பொழுது அதை கரத்தினால் தடுக்கின்றாரோ அவர் இறை நம்பிக்கையாளர். ஒருத்தர் அல்லாஹ்வை உண்மையா நம்பிக்கை கொண்டிருந்தா அவருடைய அடையாளம் என்னவா இருக்கும்? ஒரு தப்புன்னு தெரிஞ்சா அதை கையால தடுக்கும் போது அவன் மோமின். அதுக்கு சக்தி இல்லை என்றால் நாவால் அதை தடுக்கட்டும். கரத்தால் தடுப்பதற்கு உள்ள நமது வீட்டிலே, நமது அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்திலே ஒரு தவறு நடக்கிறது என்றால் கரத்தால் தடுக்க முடியும் என்றால் தடுக்கலாம். நம்ம அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். அதற்கு சக்தி இல்லை என்றால் நாவால் அந்த தீமையை தடுக்க வேண்டும். அப்படின்னா என்னது? இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி இது மார்க்கத்திற்கு முரணானது, இதை செய்தால் மிகப்பெரிய இறைவனுடைய கோபத்துக்குரிய செயல், மறுமையிலே கடுமையான நரக வேதனை இருக்கிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றோமே, இதுதான் நாவால் தடுப்பது. சில இடங்கள்ல இதற்கு கூட உரிமைகள் இருக்காது. நாவால் தடுத்தாலும் கூட நீங்க சொன்னா நாங்க கேட்டுருவோமோ, நீங்க சொன்னால் நாங்க அப்படித்தான் செய்வோம் என்று வீம்புக்காக, பிடிவாதத்திற்காக சில நபர்கள் என்ன செய்வாங்க? வேண்டுமென்றே, நீ கூடாதுங்கிறியா, நான் பாரு அப்படி செய்யறேன், அது மார்க்கத்தில் தப்புன்னு சொன்னாலும் சரி, அது ஹராமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, நீ கூடாதுன்னு சொல்லிட்டியா, தௌஹீத்வாதி கூடாதுங்கிறாங்களா, அதுக்காகவே நான் செய்வோம் என்று வீம்புக்காக, அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் சில நபர்கள் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். அப்படி தவறுகள் செய்கின்ற போது அடுத்த கட்ட நிலைப்பாடாக ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? நாவால் தடுக்க முடியாவிட்டாலும், அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால், அதையும் மீறி ஒரு தவறு நடப்பதை நீங்கள் கண்டால், உள்ளத்தை கொண்டு அதை வெறுத்து ஒதுங்குவது, உள்ளத்தால் அந்த தீமையை தடுத்துக் கொள்வது, அந்த தீமையை வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இதற்கு அடுத்த நிலையில் கடுகளவு கூட ஈமான் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நான்லாம் மூமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் மூமின்கிறோம். மூமின் என்று வாயில சொன்னா மட்டும் மூமின் கிடையாது, அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கணும்? ஒண்ணு ஒரு தீமையை கண்டா கரத்தால் தடுத்திருக்கணும், அல்லது நாவால தடுத்திருக்கணும்,
அது ரெண்டுக்கும் சக்தி இல்லை என்றால் வெறுத்தாவது ஒதுங்கணும். இதுதான் கடைசி நிலை, ஈமான்லே கடைசி இதுதான். இதற்கு அடுத்து கடுகளவு கூட ஈமான் இல்லை என்று சஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிதாபுல சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்றால், அப்போ நம்ம ஒவ்வொருவர்களும் இந்த குடும்பவியல் தர்பியா என்பது ஏதோ வந்து உட்கார்ந்தோம், நம்ம வாழ்க்கையில இது மார்க்கத்தை கேட்டு வந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறோம். இங்க சொற்பொழிவை கேட்டு விட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு தள்ளுவதற்காக இந்த தர்பியா நடத்தப்படவில்லை. இங்கே நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு உபதேசமும் நாம உருவாக்கின விஷயம் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன ஒரு உபதேசத்தை தான் நம்முடைய குடும்பங்களை அனைவர்களையும் அழைத்து வந்து, நம்ம ஏகத்துவ சொந்தங்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே சொல்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரையிலும் அல்லாஹும் ரசூலும் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற உறுதியை நம்முடைய ஏகத்துவ சொந்தங்கள், குடும்பங்கள் அது போன்ற ஒரு உறுதிமிக்க சமுதாயமாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து ஏதோ வந்தோம், கூப்பிட்டாங்க, போய் உட்கார்ந்துட்டு வருவோமே, சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வருவோமே என்கிற மனநிலையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம் வாழ்க்கையில அமல்ல கொண்டு வரணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் நம்ம சொன்னதா? தீமையை கரத்தால் தடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் சொன்னதா? இங்க இருக்கக்கூடிய தாயிகள் சொன்னதா? ஆலிம்கள் சொன்னதா? இல்ல, அல்லாஹுடைய ரசூல் நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை ஏதோ இந்த செவியிலே ஏற்று மற்ற செவியிலே அதை கொண்டு சென்று விடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் என்ன நிலை தெரியுமா? ஒரு மூமினுடைய அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த விஷயத்துல, இந்த சோதனையில நாம் எந்த அளவுக்கு உறுதியை கடைபிடிக்கிறோம்? எத்தனை தீமையான விஷயங்கள்ல, மார்க்கம் தடுத்த காரியங்கள்ல இன்னைக்கு சமரசம் செய்யக்கூடியவர்களாக பல தௌஹீத்வாதிகளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சந்தனக்கூடு உருஸ் நடக்கிறது. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன இது எவ்வளவு பெரிய ஷிர்கான காரியம், அல்லாஹுடைய கோபத்துக்குரிய லானத்துக்குரிய ஒரு காரியம் என்பதை தெரிந்திருக்கிறோம். ஆனா அங்க போய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள். ஏன் குழுமுகிறார்கள்? அங்க எல்லாம் பக்தி பரவசத்தோட போறாங்களா? அவுலியாவுடைய தரிசனத்தை போய் பெறணும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் போறாங்க. போகக்கூடியவர்களில் 99% பேர் நபர் யாரு? இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லதான். இந்த மாதிரி திருவிழா, இந்த மாதிரி கூடு, இந்த மாதிரி கச்சேரி, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். இந்த வான வேடிக்கைங்கிறது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய காரியம் யாராவது சொல்லுவாங்களா? கந்தூரிக்கு போன எந்த நபர்கிட்ட போய் பேட்டி கேளுங்க, போய் ஒரு மைக்க தூக்கிட்டு போய் இந்த வான வேடிக்கை நடக்குது, இது வந்து அல்லாஹ்விடத்தை எவ்வளவு நன்மையை பெற்று தரும் அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இதுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வீண் வரையும் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு வீண் வரையும்னா, நேற்று தான் அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் வெளியிட்டாங்க அந்த கந்தூரி விழா கமிட்டியாளர்கள். அதுல கோட்டைப்பட்டினத்துல நடைபெற்ற அந்த சந்தனக்கூடு விழாவுல வான வேடிக்கைக்கு மட்டும் சுமார் 8 லட்சம் ரூபாய். ஒரு மணி நேரத்துல 8 லட்சம் ரூபாயை சாம்பலாக ஆக்கியிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய இறைவனுடைய கோபத்துக்குரிய செயல். இதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வருமா? அங்க போய் அப்படி பார்த்து ரசிக்க போனாங்களே, அதை கண்டுகளிக்க போனார்களே. நாங்க வந்து வணங்க போகல, அங்க பராக் பார்க்க போறோம், நம்ம ஊர் ஸ்டைல்ல. அங்க வந்து நாங்க சும்மா கேளிக்கைகளை பார்க்க போறோம், கச்சேரி பார்க்க போறோம், கூடு பார்க்க போறோம், ராட்டனம் பார்க்க போறோம். கண்காட்சிகள், ராட்டனம், கடைகள் இருக்குன்னா அதுக்கு வேற எத்தனை இடங்கள் இருக்குது. ஒரு இணை வைப்பை மையமாக வைத்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய செயலை மையமாக வைத்து நடக்கக்கூடிய இடத்துல அங்க போய் காலை வைக்கலாமா? அங்க போகலாமா? தப்புன்னு தெரிந்து கொண்டு போறோமே. குழந்தைகளுக்கு ரொம்ப பிள்ளைகள் நச்சரிக்குது, குழந்தைகளுக்கு அந்த பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு அங்கதான் போகணுமா? ஏன் குழந்தைகளுக்கு அந்த ஆசையை நம்ம தூண்டுறோம்? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் அந்த மாதிரி ஆசையை ஏற்படுத்தினதுனால அதை கட்டுப்படுத்த முடியல. இப்போ இது தப்புன்னு அந்த காலத்துல தெரியல, தவறுன்னு தெரியல. இன்றைக்கு ஏகத்துவம் கிடைத்து விட்டது. தவறு என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் நம்மிடத்திலே வந்து விட்டார்கள். அப்படி இருந்தும் கூட சில நபர்களுக்கு என்ன செய்யல, பொறுத்து கொள்ள முடியல, உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. இதான சோதனை. அல்லாஹ் வந்து கண்ணு முன்னாடி சில விஷயங்களை அல்லாஹ் காட்டுவான்.
ஒரு கேளிக்கைகளை, உலக கவர்ச்சி எல்லாம் காட்டுவான். அதன் பக்கம் நீ விழுறியா, இறைவனும் இறை தூதரும் சொன்ன வழியில் விழுவாயா என்று சோதனை. இந்த சோதனையில யார் இறைவனும் இறை தூதரும் சொன்ன பக்கம் போகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஷைத்தானுடைய அழைப்பின் பக்கம் யார் விழுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது, அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்பதை இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சோதனையிலே தடமுறன்றாங்களே. இந்த மக்களை அல்லாஹ் இப்ப நெருப்பு குண்டத்துல போட்டு பொசுக்கிற மாதிரி ஒரு சோதனை வந்தா இப்ராஹிம் நபி மாதிரி உறுதியை கடைபிடிப்போமா? நம்ம சின்ன சோதனையிலேயே ஒரு வான வேடிக்கை காட்டி கச்சேரியை காட்டினதுமே பல பேரு தப்புன்னு தெரிஞ்சு போய் விழுந்துடுறோமே. அதுலயே என்ன செய்யறாங்க, உலக கவர்ச்சியில மாயைகள்ல போய் விழுந்துடுறாங்களே. அப்ப ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியாக இன்னைக்கு வருஷம் பெருநாள் கொண்டாடுறோம், ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லி இப்ராஹிம் நபி தியாக பெருநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னா போதுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற தியாக உணர்வை நம்முடைய ஒவ்வொருவர்களும் உள்ளத்தில் கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த தியாக மனப்பான்மையை அவர்களோடு விட்டு வைக்கவில்லை, அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தியாக உணர்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊட்டினார்கள். அதனுடைய வெளிப்பாடால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட தன் ஒட்டுமொத்த குடும்பமும் தியாக செம்மலாக அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இது போன்ற சின்ன சின்ன தீமைகளை கூட, இது சின்ன தீமை கிடையாது, பெரிய நிரந்தர நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஷிர்கான ஒரு தீமையை உலக காரணம் காட்டி இன்னைக்கு போய் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அப்ப நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு இன்றைக்கு தீமைகளில் சருகி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமணம் என்று வந்து விட்டால் பல தௌஹீத்வாதி, நான் தௌஹீத்வாதி என்று தம்பட்டம் அடித்தவர்களில் பல பேர் காணா போயிடுறாங்க. தௌஹீத்வாதி என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாக எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. ஹத்தா, எதுவரையும் என்றால், அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளை, உலகில் உள்ள ஏனைய மக்களை விட நான் பிரியத்திற்குரியவனாக ஆகாதவரை, நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தௌஹீத்வாதி என்பவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி நடக்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். உலகத்தை உள்ள அனைவரையும் விட என்பதை விட தன்னுடைய உயிரை விட அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். நேசிப்பது என்றால் என்ன? நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றதுதான் நேசமா? அல்லாஹுடைய தூதர் சொன்னபடி நடக்கணும், அதான் நேசம். நேசத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்கிறோமே, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறோமே, இதுதான் உண்மையான நேசத்திற்குரிய விஷயம். இந்த விஷயத்துல இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறோம் யோசித்து பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, திருமணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அவுலம நிக்காஹ பரக்கத்தன் ஐஸருஹு முனா, எந்த திருமணம் குறைந்த செலவில் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வின் பரக்கத் இருக்கிறது. சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். எந்த திருமணத்துல பரக்கத் இருக்குது? அப்ப எளிமையாக நடத்தப்படக்கூடிய திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது சொன்னாங்க. பரக்கத்னா என்னமா? யார் சொல்லுவாங்க? அபிவிருத்தி. அபிவிருத்திங்கிறது ஒரு தூய தமிழ் சொல்லுதான். சரி, அபிவிருத்தினா என்ன? அது யாரா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் தான் ரஹ்மத் என்பதும் பரக்கத் என்பதும். ரஹ்மத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அளவில்லாத அருள், வெளிப்படையா தெரியும். அருட்கொடைகள்ங்கிறோம்ல, இது எல்லாமே மழை பெய்யுது, இது அல்லாஹ்வுடைய அருள், இது வெளிப்படையா தெரியுது. அது மாதிரி செல்வங்கள், காசு, பணம், பிள்ளை எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். இதெல்லாம் வெளிப்படையாகவே தெரியும் ரஹ்மத் என்பது.
பரக்கத் என்பது நான் என்னன்னு கேட்டா அது வெளிப்படையா தெரியாது, அது மறைமுகமான அருள். அபிவிருத்தினா என்ன? அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். அந்த அருள் என்பது வெளிப்படையா தெரியாது, அல்லாஹ் மறைமுகமா அந்த அருளை வச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நம்ம தான் நினைப்போம் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா, மகிழ்ச்சியா வாழணும்னா என்ன இருந்தா மகிழ்ச்சியா வாழ முடியும்? என்ன வேணும்? சந்தோஷமா வாழணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இருந்தால் நம்ம சந்தோஷமா வாழலாம்னு. ஒருத்தர் இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்கிற இந்த நாட்டுல எதுல சம்பாதிக்கிறாங்கன்னா சினிமா தொழில தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் தமிழ்நாட்டுல ஒரு முன்னணி நடிகராக பார்க்கப்படுகிறார். அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தை எடுத்துக்கொண்டா, சம்பளம் மட்டுமே ஒரு திரைப்படத்திற்கு 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குகிறார். 200 கோடி விளங்குதா? 1 கோடி 2 கோடி இல்ல, 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். அது ஒரு படத்துனா இப்போ மட்டும் இல்ல, அவர் 70 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். 70 வயசு ஆச்சு, எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நடிகர் சொல்கிறார், அவர்கிட்ட ஒரு படத்துக்கு 200 கோடினா அவர்கிட்ட எவ்வளவு காசு பணம் இருக்கும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பார். அவர் நினைச்சா எதை வேணாலும் வாங்கலாம், எத்தனை சொத்துக்கு சுகம் பங்களாக்கள் எது வேணாலும் அவள் நினைத்தா எது வேணாலும் அனுபவிக்கலாம், எல்லா மகிழ்ச்சியும் இவர் கிடைக்கலாம் தானே. ஆனா அந்த நடிகர் சொல்கிறார், ஏன்னா சில நேரங்கள்ல இந்த சினிமா நடிகர்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குது. அதுக்காக தான், ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் இது. அந்த சினிமா நடிகர் உச்சகட்ட நடிகராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஒரு மீடியாவில், அதாவது ஒரு நிகழ்ச்சியில பேசுறார். எனக்கு எல்லா உலகத்துல கிடைக்க வேண்டிய எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது, பொருளாதாரத்துல கிடைத்து விட்டது, சொத்துகள் கிடைத்து விட்டது, எல்லா விதமான இன்பத்தையும் என்னால் வாங்க முடியும், ஆனாலும் ஒன்றே ஒன்று எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறார். இது பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் நினைச்சா எது வேணாலும் வாங்கலாம், எல்லா அளவுக்கு பணம் காசு இருக்குது, ஆனா ஒண்ணு மட்டும் கிடைக்கலைங்கிறார். என்னப்பா கிடைக்கல அப்படின்னு கேட்டா அவரே சொல்கிறார், இன்றைக்கும் அவர் பேசிய வீடியோக்கள் இருக்கிறது சமூக வலைதளங்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா, மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கல. காசு இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, நட்டு இருக்கு, பங்களாக்கள் இருக்கு, சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, மகிழ்ச்சிக்கென்று நம்ம எதையெல்லாம் அளவுகோலாக வைத்திருக்கோம் எல்லாம் இருக்குது. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய மன நிம்மதி, அமைதி, அதான உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை எனக்கு கிடைக்கவில்லை, அந்த மன நிம்மதி கிடைக்கவில்லை, அந்த அமைதியை தேடித்தான் நான் இமயமலையாக என்ன செய்யறேன், அலைந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அவர் சொல்றார். இப்ப யோசித்து பாருங்கள், பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒருவரிடத்துல மன நிம்மதி இல்லை, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்துல மகிழ்ச்சியாக கஞ்சியை குடித்துக் கொண்டு சிரிப்போடு ஒரு குடும்பம் நடத்துறான்னு சொன்னா அவன்கிட்ட மகிழ்ச்சி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, நன்றாக உறக்கம் வருகிறது என்று சொன்னால், பல கோடி ரூபாய் செய்யாத ஒரு வேலையை அந்த 10,000 ரூபாய் செய்கிறது என்றால் அதற்குத்தான் பரக்கத் என்று விளங்குதா? இது போன்ற அந்த மறைவான அல்லாஹ்வுடைய மறைமுகமான அந்த அருள் இருக்குதே, இந்த அருள் எதிலே கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த திருமணத்தில் குறைந்த செலவில் நடத்தப்படுதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கும் போது நாம எதை நோக்கி போகணும்? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடியவர்கள், நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பரக்கத்து எதுல கிடைக்குது அதை நோக்கி தானே போகணும். ஆனா நம்முடைய தௌஹீத்வாதிகளுடைய பல திருமணங்களை பார்க்கிறோம். திருமணம் என்று வரும் பொழுது அதுல பல்வேறு விதமான ஆடம்பர விஷயங்களை நோக்கி போறாங்க. எளிமையை நோக்கி பயணிக்கணும். ஒட்டுமொத்த ஊரையும் அழைத்தால்தான் என்னுடைய நான் எல்லா கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு இருக்கிறேன், எல்லாருடைய நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன், அதனால ஊரே அழைத்து என்னுடைய திருமணம் இப்படி நடந்துச்சுன்னு அந்த பகட்டை காட்டக்கூடிய இடமாக அந்த திருமணத்தை ஆக்கிவிடக் கூடாது. எளிமையில போட்டி போடணும். மற்ற சமுதாய மக்களுக்கு, மற்ற மக்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக ஒரு தௌஹீத்வாதி இருக்க வேண்டும். இமாமா, இறைவா என்னை இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துஆவை கற்றுத் தருகிறானே. நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு இறையச்சவாதி என்று சொன்னால் நம்மளை பார்த்து திருந்தோம். ஓ இப்படி இருக்கிறார் பார், இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இப்படி நடத்துறாரு திருமணத்தை, இப்படி வியாபாரம் செய்கிறார், இப்படி எளிமையாக நடத்துகிறார், இப்படி அவர் வணக்க வழிபாடுகள் இருக்கிறார் சொல்லி நம்மை பார்த்து திருந்தக்கூடியவர்களாக இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டிய நபர்கள் இன்னைக்கு பல விஷயங்களை வளைந்து போகக்கூடிய நிலை. வரதட்சணை திருமணங்கள் என்று தெரிந்தும், வரதட்சணை என்பது மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை, அது மிகப்பெரிய தீமை என்று தெரிந்தும் கூட அந்த வரதட்சணையை என்ன செய்ய வேண்டும்? தீமை என்றால் கையால தடுக்கணும், சக்தி இல்லை என்றால் நாவால் தடுக்கணும். மீறி அதை நடத்துறாங்க. பெண் வீட்டிலிருந்து விருந்து வாங்குகிறார்கள். பெண் வீட்டு விருந்து கூட வரதட்சணை. பெண் வீட்டிலிருந்து நகை வாங்குகிறார்கள். பெண் வீட்டிலிருந்து பொருள், கட்டில், பீரோலு, வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ் என்று வாங்குகிறார்கள் என்றால் கேட்ட அவங்களா தானே கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது சமூகத்திலே ஒரு சடங்காக ஆக்கப்பட்டு விட்டதா இல்லையா? அன்பின் அடிப்படையில் கொடுக்குறாங்களா? அது இல்ல, அது ஒரு வளமை. ஒரு சடங்கை கொடுக்கலன்னா கோபித்துக் கொள்வார்கள், பிள்ளையை கொடுமைப்படுத்துவார்கள் என்ற ஒரு நிர்பந்தத்திலே அது ஒரு சடங்காக ஆக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சீதனங்கள், இது போன்ற வரதட்சணைகள் நடத்தக்கூடிய அந்த திருமணங்களை ஒன்று கரத்தால் தடுக்க முடிந்தால் தடுத்திருக்கணும். நம்ம வீட்டில் நடந்தா தடுக்கலாம், அடுத்த வீட்டில் நடக்கக்கூடிய வரதட்சணை தடுக்க முடியுமா? நாவால சொல்லலாம், இது தப்பு, இது மார்க்கம் சொல்லவில்லை. திருமணத்தினுடைய ஒட்டுமொத்த செலவினங்களையும் ஆணுக்குரியது. மகரில் இருந்து, அந்த திருமணத்தினுடைய விருந்தில் இருந்து அல்லாஹுடைய தூதர் மணமகனுக்குத்தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர மணமகளுக்கு எந்த ஒரு செலவையும் திருமணம் சம்பந்தமாக இஸ்லாம் வைக்கவில்லை என்று இஸ்லாம் காட்டி தந்த அந்த திருமணத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியவர்கள் இது போன்ற வரதட்சணை திருமணத்துல போய் நாம் நின்றோம் என்று சொன்னால், தீமை என்று தெரிந்து போய் நின்றோம் சொன்னா, நம்ம இறை நம்பிக்கையாளராக உண்மையான தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோமா என்பதை இல்லையா என்பதை நாம உரசி பார்க்கணும். தௌஹீத்வாதின் வாயில சொன்னா பத்தாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, தீமை என்று தெரிந்தால் உள்ளத்தை கொண்டு வெறுத்து ஒதுங்கிறது தான் கடைசி நிலைன்றாங்க. ஈமான்லே கடைசி அதுதான். அதை கூட நான் வெறுத்து ஒதுங்க மாட்டேன். அது தப்பான ஒரு சபையாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமான ஒரு சபையாக இருந்தாலும் கூட அவங்க கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக நான் கலந்து கொள்வேன். யாரு? நான் போகலன்னா என்னுடைய உறவினராச்சே, என்னுடைய சித்தப்பா சின்னவாப்பா விட்டு கல்யாணம் ஆச்சு, என்னுடைய தாய் மாமா விட்டு கல்யாணம் ஆச்சு, அதுக்கு போகலன்னா என்னை கோபித்துக் கொள்வார்களே என்பதற்காகத்தான் பலர் போகிறார்கள். அங்கே போனால் அல்லாஹ் கோபிச்சுக்கிடுவானே, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வருமே என்கிற ஒரு பயம் இருந்திருந்தால் அங்க போய் கால் எடுத்து வைப்போமா? அடுத்து இன்னும் பார்க்கிறோம், சில பேர் இந்த தௌஹீத்வாதிகள் எளிமையா நடத்த சொல்றாங்க. மாப்பிள்ளை தான் திருமணத்தன்று விருந்து கொடுக்கணுங்கிறாங்க. சரிப்பா, அதுக்காக என்ன செய்யறது? அப்படிப்பட்ட திருமணங்கள்ல மீறி பெண் வீட்டு விருந்து திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டேன்னு வேற சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ புதிய வழிமுறையை உண்டாக்குறது. எப்படி? மார்க்கத்தை தனக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறது. திருமணத்தை அன்னைக்கு தானே மாப்பிள்ளை விருந்து கொடுக்கணும். சரி, திருமணத்தை அன்னைக்கு மாப்பிள்ளை தான் விருந்து கொடுப்பாரு. திருமணத்துக்கு முந்தைய நாள் அல்லது பிந்தைய நாள், அந்த நாட்கள்ல நாங்க என்ன செய்யறோம்? பெண் வீட்டுக்காரர்கள் விருந்து கொடுக்கிறோம். அது எதுக்கு விருந்து? நீ என்ன காரணத்தை வைத்துக் கொண்டு விருந்து கொடுத்தாலும் சரி, அது திருமணத்தை ஒட்டி நடத்தப்படுகிறதா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் திருமண விருந்தாக ஒரே ஒரு விருந்தை தான் சொல்லி இருக்கிறது. அது திருமணத்துக்கு அடுத்த நாள் கொடுத்தாலும் சரி, அல்லது திருமணத்துக்கு அன்றே நிக்காக முடிந்து கொடுத்தாலும் சரி, அந்த திருமண விருந்தை யார் கொடுக்க வேண்டும்? மாப்பிள்ளை தான் கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வலிமா. இதைதான் இஸ்லாம் காட்டி தந்த திருமணத்தின் விருந்து. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நம்மளை ஏமாத்திடலாம், அல்லாஹ் ஏமாத்த முடியுமா? திருமணத்தை அன்னைக்கு மாப்பிள்ளை கொடுத்துட்டாரு, அடுத்த நாள் அதுக்கு நிகராக அல்லது அதுக்கு ஒரு பாதியாவது சொந்தங்கள் அழைத்து பெண் வீட்டிலே விருந்து. பெண் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆக்கி சாப்பிடுறது தப்பு கிடையாது, நல்ல உணவுகள் ஆக்கி சாப்பிடலாம். சொந்த பந்தம் எல்லாரையும் ஊர் உலக இது போன்று மாப்பிள்ளை விட்டார்கள் எல்லாரையும் அழைத்து விருந்து கொடுக்குறோமே, விருந்தாக நடத்துகிறார்களே, அதற்கு ஒரு 4 ஆடு 5 ஆடுன்னு அறுக்கிறாங்களே, இந்த பெண் வீட்டு விருந்து என்பதும் அதுவும் வரதட்சணை தான். அப்படிப்பட்ட திருமணங்கள்ல நடக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழிமுறையை மாத்துறாங்களா இல்லையா? ஒரு விருந்தையே எளிமையா கொடுக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மாப்பிள்ளை கொடுக்கிறது ஒரே விருந்து தான், அந்த விருந்தை கூட எளிமையா கொடுங்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஒரு அன்னைக்குன்னு மாப்பிள்ளையை கொடுக்க வைத்து விட்டு அடுத்தடுத்த விருந்துகளாக இன்னும் செலவு, திருமண செலவுகள் 1 வாரத்துக்கு நீளுது. திருமணத்துக்கு முந்தைய நாள் ஒரு விருந்து, அதுக்கு ஒரு பேரு, திருமணத்துக்கு அன்று ஒரு விருந்து, திருமணத்துக்கு அடுத்த நாள் ஒரு விருந்து என்று அடுத்தடுத்த நாள், அப்புறம் நாத்தனார் பார்க்க வர்றதுக்கு ஒரு விருந்து, தோளம் சாப்பாடுன்னு ஒரு விருந்து என்று சொல்லி இப்படியே நீண்டு கொண்டு மாசக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு விருந்துகள். அப்போ ஒரு திருமணம் என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அப்படி நோக்கி போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். அப்ப அதுக்கு மாற்றமாக ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதை வெறுத்து ஒதுங்க வேண்டும். தன்னுடைய இரத்த உறவா இருந்தாலும் அங்கதான் சோதனையே வரும். மற்ற ஒரு தூரத்து சொந்தத்துல கூட நம்ம போகாம இருந்தா கூட கண்டுக்கிற மாட்டாங்க. தான் வீட்டுல தன்னுடைய குடும்பத்துல மார்க்கத்துக்கு முரணான பெண் வீட்டு விருந்தாக
பெண் வீட்டிலிருந்து வரதட்சணையாக பொருள்களை வாங்கி நகைகளை வாங்கி அது போன்ற ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது என்றால் தன்னுடைய குடும்பத்தில் நடந்தாலும் சொந்த அண்ணனுக்கு தம்பிக்கு நடந்தாலும் அதை புறக்கணிக்கின்றமே, அதுதான் கொள்கை உறுதி. அப்பதான் கேட்பாங்க, ஏன் இவர் வரல, என்ன ஆச்சு? இல்ல இதுதான் காரணமா? இது ஒரு மிகப்பெரிய தாவா இல்லையா? யோசித்து பார்ப்பாங்க, என்னடா இது, நம்மெல்லாம் வந்து கலந்துருக்கிறோம், வீட்டுல உள்ள நபர் இதை புறக்கணிச்சிருக்கிறாரு, தீமையை கருதி புறக்கணிச்சிருக்கிறாரு சொல்லி நாளைக்கு அவர்கள் தனிமைகளை சிந்தித்து பார்ப்பாங்களா இல்லையா? நாமளும் அது போன்ற இடங்களுக்கு இனிமே போகக்கூடாது என்று சபதம் எடுப்பதற்கு அது ஒரு தாவாவாக அமையுமா இல்லையா? அப்போ எதை நாம சொல்கிறோமோ, இன்னைக்கு பல பேரை பார்க்கிறோம், பல கொள்கையை சாராதவர்கள் கூட சொல்றாங்க, என்னங்க தௌஹீதுங்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸ் நீங்க தான் சொல்றீங்க, எல்லாம் வார்த்தையில தான் சொல்றீங்க, ஏன் உங்க 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 தௌஹீத்வாதி தான் அவர் வீட்டு திருமணத்தை பாத்தீங்களா, அவர் வந்து இந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டாரு, இவர் நின்றாரு, அந்த சபையில நின்றாருன்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளை ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய நிலையில எப்படி பாக்குறாங்க? நாங்க எப்படி வேணாலும் இருப்போம்ப்பா, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுன்னு சொல்லக்கூடிய நீ இங்க வரலாமா, இந்த சபையில வந்து நிக்கலாமா, நீ சொன்னது சொன்னபடி இருக்கணுமா இல்லையா என்று கேட்கக்கூடிய நிலையில சுன்னத் வல் ஜமாத் மக்கள் இருக்கிறாங்க. பல பேரை பார்க்கிறோம், தௌஹீத்வாதிகள்னா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும் சொன்னா சொன்னது சொன்னபடி நடக்கணும். அல்லாஹ்வும் அப்படிதான் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லிமா தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் ஏவுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். நாமளே அதை கடைபிடிக்கவில்லை, நாமளே பின்பற்றவில்லை, பின்பற்றாத நிலையில நான் எல்லாரும் தௌஹீதுக்கு வாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னு சொன்னா முதல்ல நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும், பின்பற்றி மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருந்து மற்றவர்களை இந்த குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்க வேண்டியவர்கள் நாம இதுல சருகி விடலாமா? அப்ப இது திருமணம்ங்கிற விஷயத்துல மார்க்கத்துக்கு முரணாக வரதட்சணை மட்டுமல்ல, அல்லி பைனக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு பித்அத்தான அனாச்சாரம் மிக்க, நபிமார்களை இழிவுபடுத்தக்கூடிய, நபிமார்களை ஆதாரம் இல்லாத பெண்களோடு ஒப்பிட்டு ஓதக்கூடிய ஒரு துவா ஓதப்படுகிறது என்றால் அதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தௌஹீத்வாதி குடும்பத்துல பாப்பா சொன்னாங்க, உம்மா சொன்னாங்க, எங்க சொந்த பந்தம் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக அதுல வளைந்து கொடுப்பதை பார்க்கிறோம், அந்த திருமணத்தை அங்கீகரிப்பதை பார்க்கிறோம், அந்த திருமணத்தில் போய் கலந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான விஷயங்களில் திருமணம் என்பது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். திருமணம் போன்று இது எதுவெல்லாம் இருக்கிறதோ, மார்க்கத்துக்கு முரணான எத்தனை சபைகள் இருக்கிறதோ அந்த சபைகள் நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சபை அல்லாஹ் ரசூலும் அனுமதித்ததா, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்திருக்கிறாங்களா, அது அல்லாஹுடைய கோபத்துக்குரிய செயல் இங்க நடக்குதா என்பதை ஒவ்வொருவர்களும் உரசி பார்த்து அது அடிப்படையில் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இறைவன் மீது மட்டுமே தவக்கல் வைத்து வாழ்கிறோமே, இதுதான் கொள்கை உறுதி. அப்படிப்பட்ட கொள்கை உறுதி என்பது ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது, 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது. சில பேர் இருப்பாங்க இது குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் அந்த உறுதியை கடைபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு தாவா குழுல இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, நமக்கு கடிவாளமே இல்லையே, நம்ம தான் ஜமாத்துல இல்லையே, ஒரு ஜமாத்து மேல கோபம் வந்துடும். ஜமாத்துல இல்லைன்னா ஜமாத்தை வைத்த இஸ்லாம் இருக்குது. எந்த நிலையிலும் நான் தனி நபராக இருந்தாலும் தௌஹீதை விட்டுவிட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக தான் இந்த கொள்கையில இருக்கிறேன் என்று சொல்லி உறுதியோடு இருக்கணும். ஜமாத்தாக இன்றைக்கு நாம் எல்லாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் தனிநபராக இருந்து செய்யக்கூடிய அமல்களை விட கூடியிருந்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமான நிறைய நல்லறங்களை மக்கள்கிட்ட செய்ய முடியும், அதிகமான சமூக பணிகளை செய்ய முடியும், அதிகமான மக்களுக்கு தாவாக்களை செய்ய முடியும் என்பதற்குத்தான் ஜமாத். ஆனால் சில பேர் ஜமாத்தின் மீது கோபம் கொண்டு வெளியே போய்விட்டு நமக்கு தான் எந்த கடிவாளம் இல்லையே, யார் கேள்வி கேட்பா, எல்லாத்திலுமே கலந்துக்கிறது, எல்லாத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட், இப்படியான நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த கொள்கையை கடைபிடிப்பது என்பது எந்த மனுஷனுக்காகவோ, எந்த ஜமாத்துக்காகவோ, எந்த நிர்வாகிகளுக்காகவோ, எந்த தனி நபருக்காக இருக்கக்கூடாது, இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த இறைவன் மீது மட்டுமே தவக்கல் வைத்து இறுதி மூச்சு வரையிலும் வாழ்ந்து கொள்கை உறுதிமிக்க சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.